நானும் என் ஃப்ரெண்டு 100 ரூபாய் கையில் வச்சுட்டு தெக்குவாச பக்கம் போகும்போது பார்த்தா ஒரு பட்டர் பண்ணு நல்லா சுட சுட போட்டுக்கிட்டு இருந்தார். அப்படியே வாங்கி வெண்ணையோட திங்கும் போது சூப்பராக இருந்துச்சு. அப்படியே பக்கத்தில் தம்பி வந்தாப்புல, அவருக்கு ஒரு ரூபாய் ஊட்டி விட்டு அவர் அண்ணன் அருமையாக இருக்கனே அப்படின்ட்டாப்புல. இது நம்ம பள்ளிவாசலுக்கு எதிர்த்தாப்புல தான் இருக்குது. அப்படியே சாப்பிட்டு மெதுவாக நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஒரு தம்பி நல்லா முக்குன்னு முக்கிட்டு இருந்தேன். பக்கத்துலேயே பார்த்தா சப்பாத்தி ஆப்ரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. நல்லா சாசு மைனஸ்லாம் ஊற்றி நல்லா இருக்குன்ட்டான்னு சொல்லி நானும் வாங்கினா என் ஃப்ரெண்டு கொடுக்க மாட்டேன்ட்டான். அப்புறம் அவன்கிட்ட அடிச்சு பிடிச்சி வாங்கி போட்டு அது ஒரு போடு. அப்படியே பானிபூரி எவ்வளோ கேட்டால் அது ஒரு 25 ரூபா. சரி 50 ரூபா ஆச்சுன்னு சொல்லிட்டு பானிபூரியை வாங்கி நல்லா வாய் முழுக்க வச்சு நல்லா திண்டுட்டு அதே உரப்போட என்னடா பண்ணுறதுன்னு திரும்பி பார்த்தா பகவதி ஸ்வீட்டு. என்னடா 10 ரூபாய்க்கு ஸ்வீட்டுன்னு போட்டுருக்கான்னு போனால் அதனே பூந்தி ஆற்றுனாப்புல. பக்கத்தில் போய் பார்த்தா நல்லா 10 ரூபாய்க்கு மைசூர் பாக்கு ஜிலேபியெல்லாம் கொடுத்தாப்புல. அது ஒரு முக்குன்னு முக்கிட்டு அப்படியே வயிற்று தேய்ச்சிக்கிட்டே நடந்து மெதுவாக போய்கிட்டு இருந்தேன். போனால் லலிதா ஜுவல்லரி பக்கத்தில் சுக்குமல்லி காப்பி 20 ரூபா. சரி நமக்குதே வாய் சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த சுக்குமல்லியை காப்பியை வாங்கி நல்லா முடக்க கழனி தண்ணியை குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு போய் வீட்டில் போய் படுத்துட்டேன். அவ்வளவுதான். கொண்டு வந்த 100 ரூபாய்க்கு நல்லா வயிறு முழுக்க திட்டுப்பிட்டோம். இது மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு காக்கா முட்டை சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க.